10 நிமிஷத்தில் ப்ரைடுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து ஒரு ஹேர் பின் ரெண்டு சைடும் ஹேர் பின் போட்டுட்டேன். அதே மாதிரி சைடில் இருக்க ஹேர் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்து அதையும் நம்ம ஹேர் பின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் இது. 10 நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு போட்டுடலாம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. நம்ம போடக்கூடிய இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹேர் பின் எடுத்து போட்டு இதை வந்து 2ஆக பார்ட்டிஷன் பிரித்து இன்றைக்கி நான் வந்து லேஸ் வச்சு தான் உங்களுக்கு ஜடையை வந்து நான் பின்னி காட்ட போகிறேன். இது வந்து நான் ஒரு கோல்டன் கலரில் லேஸ் வாங்கிட்டேன். அதையும் நம்ம இந்த மாதிரி வச்சு சென்டராக வந்து ஒரு ஹேர் பின் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு நம்ம இந்த லேஸை பின்னாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம 3 பார்ட்டாக எப்பவும், ஆனால் அந்த லேஸை சேர்த்துக்காமல் எப்பவும் ஜடை பின்னுறதுக்கு எப்படி நம்ம பின்னுவோம் அந்த லேஸை பின்னாடி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம வந்து சௌரி வச்சு பின்னுறோம் அப்படின்னா நல்லா சௌரியை மேலே வச்சுட்டு இந்த லேஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சௌரியோட இந்த ஹேரோட சேர்த்து எடுக்கிறப்பவே ஃபஸ்ட் லேயரில் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக அந்த லேஸை வச்சு நம்ம ஹேர் ரெடி பண்ணிடலாம். அந்த லேஸ் வந்து பின்னாடி நம்ம விரலோட சேர்த்துக்கணும். அந்த ஃபஸ்ட்டு நம்ம பின்னல் போடும்போது எடுக்காமல் அதுக்கப்புறமா அந்த லேஸை மேலே எடுத்துகிட்டு நம்ம விரலுக்கு பின்னாடி அந்த ஹேரோட லேஸை பின்னாடி தள்ளிடணும். இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கு ஜடை பின்னுறமோ அவங்கக்கிட்ட நீங்கள் 2 லேஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம நம்மளே எப்படி நம்ம இதுலேயே போடலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இது சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அந்த ஹேரை வந்து சூப்பராக டிசைன் பண்ணிடலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஹேரை. நம்ம மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேஸை வந்து பின்னலை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 மீட்டர் அளவுக்கு லேஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் பெரிய லென்த்தாக இருக்க ஹேர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லேஸ் வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த ப்ளவுஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த லேஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஜடை பின்னல் மாதிரியே போட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம குஞ்சம் வச்சு பின்னணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து அந்த லேஸை வந்து சுற்றிட்டு குஞ்சம் வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கணும். நான் இன்றைக்கி குஞ்சம்லாம் எதுவும் வைக்காமல் இந்த லேஸ் வச்சு பின்னிட்டு கீழே எப்போது நம்ம ஜடை போடுற மாதிரி தான் நான் இன்றைக்கி விட்டுருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரைடல் மேக்கப்புக்கு இது ரொம்ப நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரான டிசைன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா